அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் காதர் ஒளி கேரளாவிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, பெண்கள் மையவாடிக்கு சென்று கபராளிகளுக்கு வேண்டி துவா செய்யலாமா? ஒரு பெண் தன் தாயின் மரணத்திற்கு ஒரு வாரம் கழித்து வெளிநாட்டிலிருந்து வந்தார்கள். பேர குட்டிகளும் ஆண் பெண் இருக்கிறார்கள். அந்த பெண்ணும் குழந்தைகளும் நன்னி அம்மாவின் கபரை பார்க்க வேண்டும், அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அந்த பெண்ணின் கணவர் போக வேண்டாம், வீட்டிலிருந்து துவா செய்தால் போதுமானது, பேர குட்டிகள் பேரன்கள் வேண்டுமானால் போகட்டும், அவரின் மனைவியையும் பெண் மக்களையும் போக வேண்டாம் என தடுத்து வைத்திருக்கிறார். அவர் இதற்கு சொல்லும் காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் ஜனாசாவை பின்தொடர அனுமதிக்கவில்லை என்ற ஹதீஸையும் சொல்கிறார். இப்போது அந்த பெண் என்னிடம் வந்து கேட்கிறார், என் தாயின் கபரிடத்தில் சென்று அவருக்கு வேண்டி துவா செய்ய அனுமதி இல்லையா, இஸ்லாம் அதை மறுக்கிறதா என கேட்கிறார். நான் கேட்டு பதில் சொல்கிறேன் என சொல்லியிருக்கிறேன். கான்பாய் அவர்களை இதற்கு விளக்கம் தருவீர்கள் என நம்புகிறேன் அப்படின்னு நான் போட்டிருக்கிறாங்க. பொதுவாக பெண்கள் கபரஸ்தானுக்கு சென்று ஜியாரத்து செய்யலாமா, அங்கே அடங்கியிருக்கிறவர்களுக்காக துவா செய்யலாமா என்றால் தாராளமாக செய்யலாம். ஆனால் இவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா, பெண்கள் ஜனாசாவை பின்தொடர வேண்டாம் என்று நாங்கள் கட்டளையிடப்பட்டிருந்தோம், தடுக்கப்பட்டிருந்தோம், ஆனால் வலிமையாக தடுக்கப்படவில்லை அப்படின்ட்டு அந்த ஹதீஸ் வருது. பெண்கள் ஜனாசாவை பின்தொடர வேண்டாம் என்று தடுக்கப்பட்டிருந்தோம், ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, வலிமையாக தடுக்கவில்லை. அதாவது வர வேண்டாம், நீங்க வர்றது சிறந்தது இல்லை, வந்தா அப்படிங்கிற மாதிரியாகத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அப்படிங்கிறதான் அந்த ஹதீஸ் வருது. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் பெண்களாகிய நாங்கள் கபரஸ்தானுக்கு, அவங்க கேட்குறது, நான் கபரஸ்தானுக்கு சென்றால் அங்கே என்ன துவா சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு கபரஸ்தானுக்கு போனால், அந்த பொது மையவாடிக்கு போனால் என்ன துவா செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, பெண்கள்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் பலவீனமான சில ஹதீஸுகள் இருக்கிறது. கபருக்கு செல்லும் பெண்களை சபித்தார்கள் அப்படின்னா ஹதீஸ் இருக்குது, அது பலவீனமான செய்திகள். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் அந்த துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்க தார கௌமில் முஃமினீன வல் முஸ்லிமீன இன்னா இன்சா அல்லாஹு பிக்கும் லலாஹிகுன். நீங்கள் மன்னரைக்கு சென்றால் அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த மன்னரையில் அடங்கியிருக்கக்கூடிய முஸ்லிமான மூமினான மன்னரை வாசிகளே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், நீங்கள் எங்களை முந்தி சென்று விட்டீர்கள், நாங்கள் உங்களை பின்தொடரக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பொதுவாக கபரஸ்தானுக்கு ஜியாரத் செல்லக்கூடிய நேரத்தில் இதை சொல்லலாம். கபருக்கு செல்லக்கூடியது கபரஸ்தானுக்கு செல்லக்கூடியது என்பது மரணத்தையும் நினைவூட்டும் அப்படின்லாம் ஹதீஸ் இருக்கிறது. ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டும் தர்கா தலங்களுக்கு போயிடக்கூடாது. அது ஒரு வழிபாட்டு தலம். அது அங்கே வச்சு வசூல் பண்ணுவதற்காக, காசு பணம் சம்பாதிப்பதற்காக உண்டாக்கி வச்ச ஒரு வழிபாட்டு தலைமை ஒழிய அது கபரஸ்தான், பொது கபரஸ்தானுக்கு இல்லை. அதனால அந்த மாதிரியான தர்கா தலங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. பொது கபரஸ்தானுக்கு என்ன செய்யலாம், போகலாம். ரெண்டாவது, இந்த இறந்த பெற்றோர்களுக்காக அங்கே போய் தான் துவா செய்யணுமாண்டா, அப்படி இல்லை, போய் சந்திக்கலாம். ஆனால் துவா செய்யறது எங்கேருந்து கொண்டு என்ன செய்யலாம், வீட்டில் இருந்து தொழுதுட்டு துவா கேட்கலாம். வீட்டில் இருந்து துவா கேட்கலாம், என்னுடைய தாய் மரணிச்சிட்டாங்க, அவர்களுக்கு கருணை காட்டு, அருள் புரிய, அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு, கபருடைய வேதனை இல்லாமலாக்கு, கபரை விசாலமாக்கு, சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக மாற்று அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யலாம், துவா செய்து கொள்ளலாம். கபரை சந்திக்கிறதுக்கு அனுமதி இருக்கா என்றால், கபரஸ்தானை சந்திப்பதற்கு அனுமதி இருக்கா என்றால் அனுமதி இருக்கிறது அப்படிங்கிறது என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும்.